திருக்குறள் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. விளக்கம். எழுத்துக்களுக்கு ஆ என்னும் எழுத்து முதல் என்பதைப் போல உலகத்திற்கு ஆதிபகவன் கடவுள் முதல்வன். குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். விளக்கம். எல்லாவற்றையும் அறிந்த இறைவனின் திருவடிகளை வணங்காதவராயின் கற்ற கல்வியால் என்ன பயன் கிடைக்கும்? குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடிச் சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். விளக்கம். மலரின் மீது வீற்றிருப்பவனாகிய இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்கள் இந்த பூமியில் நீடித்து வாழ்வார்கள். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடிச் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விளக்கம். வேண்டும் வேண்டாம் என்ற இரண்டற்ற இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தவர்களுக்கு பிறவி எடுத்து யாண்டும் துன்பம் இல்லை. குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. விளக்கம். இறைவனை போற்றி வாழ்பவரிடம் அறியாமையால் உண்டாகும் இருவினை பாவம் புண்ணியம் சேராது. அவரிடம் இறைவனின் பொருளாகிய அருட்குணங்களும் புகழும் சேரும். குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார். விளக்கம். ஐம்பொறிகளின் வாயிலாக வரும் ஆசைகளை அடக்கி வைத்தான் பொய்யற்ற ஒழுக்கத்தின் நெறியில் நிலைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள். குறள் 7. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. விளக்கம். தன்னை ஆத்துமாவை அறிந்தவன் வாழ்க்கையில் எந்த கேடும் இல்லை. தன்னை அறியாதவனுக்கு அதைவிட பெரிய கேடு இல்லை. குறள் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. விளக்கம். அறம் என்னும் பெருங்கடலை உடைய கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்களைத் தவிர பிறவிப் பெருங்கடலை கடந்து மீள்வது அரிதாகும். குறள் 9. கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. விளக்கம். 8 உயர்ந்த குணங்களைக் கொண்ட இறைவனின் திருவடிகளை வணங்காத தலை கண் காது போன்ற புலன்கள் இருந்தும் பயனற்ற உறுப்புகளை போன்றது. எளிய உரை. இறைவனை வணங்காத மனிதனின் தலை பயனற்ற உறுப்பை போன்றது. குறள் 10. பிறவிப் பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். விளக்கம். இறைவனின் திருவடிகளை சேர்பவர்கள் பிறவிப் பெருங்கடலை நீந்துவர். அதை சாராதவர்கள் நீந்த முடியாமல் தத்தளிப்பர். தினம் ஒரு அதிகாரம் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம். நன்றி.